வணக்கம். அனைவரையும் நமது ஆன்மீக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். மாதங்களில் மிகவும் புனிதமான மாதம் ஆடி மாதமாகும். இது தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதமாகும். தட்சிணாயனம், உத்தராயணம் ஆகியவை கூடும் மாதம் என்பதால் இந்த மாதம் தெய்வ வழிபாட்டிற்கும் விரதம், நேர்த்திக்கடன் செய்வதற்கும் உரிய மாதமாகும். தெய்வங்களை மட்டுமன்றி முன்னோர்களை வழிபட்டு தர்ம கர்ம காரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற மாதமாக ஆடி மாதம் கருதப்படுகின்றது. ஆடி மாதம் வெற்றியையும் சுபிட்சத்தையும் தரும் மாதமாகும். ஆடி மாதத்தின் சிறப்புகள் பற்றி தெரிந்தாலும் இந்த மாதத்தில் எவற்றையெல்லாம் செய்யலாம், எவற்றை செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கும் உண்டு. புனிதமான ஆடி மாதத்தில் எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த மாதத்தில் குலதெய்வ வழிபாடு, கிராம தேவதை வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, சிவ வழிபாடு, சக்தி வழிபாடு, திருமால் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு என அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாகும். பெண் மாதமான ஆடி மாதத்தை கடக மாதம் என்றும் சொல்வதுண்டு. அதனால்தான் இந்த மாதத்தில் சக்தி வழிபாடு சிறப்புடையதாக சொல்லப்படுகின்றது. ஆடி மாதத்திற்கு அதிபதியாக சந்திரன் சொல்லப்படுகிறார். இந்த மாதத்தில் சூரியனில் இருந்த சூட்சுமமான அதிர்வுகள் வெளிப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த மாதத்தில் இறை வழிபாடு, மந்திர ஜபம் போன்றவை செய்வது மிகவும் சிறப்பானதாகும். இந்த மாதத்தில் எந்த முறையிலும் இறை வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். எப்படி செய்தாலும் அது பல மடங்கு அதிக பலனை தரும். ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் எந்தெந்த காரியங்களை செய்யலாம், எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். புது வீடு குடிபுகுதல், வீடு அல்லது இடமாற்றம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடாது. ஆடி மாதத்தில் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கக்கூடாது. ஆடி மாதத்தில் பெண் பார்க்க செல்வதை தவிர்க்க வேண்டும். ஆடி மாதத்தில் செய்ய வேண்டியவை: நேர்த்திக்கடன் வழிபாடு ஆகியவற்றை செய்யலாம். தாலி பெருக்கி போடலாம். திருமணமான பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளலாம். மந்திர ஜபம், யாகம், ஹோமம் ஆகியவற்றை செய்யலாம். ஆடி மாதம் வாஸ்து புருஷன் நித்திரை விடும் மாதம் என்பதால் இந்த மாதத்தில் வீடு கட்டுமான பணிகளை துவங்கலாம். ஆடி பெருக்கு அன்று புது வீடு வாங்க அல்லது நிலம் வாங்க முன்பணம் கொடுக்கலாம். குடும்பத்தில் நோய் நொடிகள் நெருங்காமல் இருக்க பெண்கள் ஆடி மாதத்தில் தினமும் விளக்கேற்றி வழிபட வேண்டும். கூழ் காய்ச்சி அனைவருக்கும் கொடுப்பது, உணவு தானம், வஸ்திர தானம் வழங்குவது மிகவும் சிறப்பானதாகும். தினமும் மந்திர ஜபம் செய்யலாம். ஆடி மாதத்தில் எந்த மந்திரத்தை ஜெபித்தாலும் அது வருடம் முழுவதும் ஜெபித்த பலனை கொடுக்கும். இந்த மாதத்தில் பெண்கள் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். அவற்றில் ஆடி மாதத்தில் விரதம் இருந்தால் வருடம் முழுவதும் சுபமான வாழ்க்கை அமையும். வருடம் முழுவதும் விரதம் இருந்த வழிபட்ட பலனையும் தரும். அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்வதும், கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுப்பதும் அம்மனின் அருளை பெற்று தரும். திருவிளக்கு பூஜை நடத்துவது, விளக்கு பூஜையில் கலந்து கொள்வதும் சிறப்பு. சுமங்கலி பெண்களுக்கும் கன்னி பெண்களுக்கும் தாம்பூலம் வழங்குவது குடும்பத்திற்கு மிகவும் நல்லது. இன்று இந்த பதிவில் தெய்வ வழிபாட்டிற்குரிய ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதையும், செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன என்பதையும், ஆடி மாதத்தில் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டோம். மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.